இங்க ஏர் ஹோஸ்டஸா இருந்த 3 பொண்ணுங்க தங்கத்தை கடத்துறதுக்காக ஒரு சூப்பர் பிளான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தங்கத்தை நல்லா உருக்கி பால் சைஸ்ல இருக்கிற அச்சுகள்ல ஊத்தி கோல்டன் பால்ஸா மாத்தி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த கோல்டன் பால்ஸை சாக்லேட்ல முக்கி எடுத்து அதுல ஃபாயில் பேப்பர்ஸை சுத்தி உண்மையான சாக்லேட் மாதிரியே மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அவங்களோட லக்கேஜ் சூட்கேஸ்ல வச்சு பேக் பண்ணி கிட்டத்தட்ட 100 பவுண்ட்ஸ் வெயிட் உள்ள தங்கத்தை துபாய்க்கு கடத்திட்டு போறாங்க. அவங்க ஏர் ஹோஸ்டஸ்ங்கிறதால செக்யூரிட்டி ஆபீசர் பெருசா எந்த செக்கும் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம தங்கத்தை பிளைட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஆனா 3 பேரும் டிராவல் பண்ற டைம்ல மத்தவங்க யாருக்காவது சந்தேகம் வந்துருமோங்கிற பதட்டத்திலேயே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பிளைட் அப்படியே துபாய் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஆனா அவங்க முன்னாடி ஒரு செக்யூரிட்டி அவங்களையே ஒத்து பார்த்ததால திரும்பவும் பதட்டப்படுறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா யாரும் அவங்கள செக் பண்ணாம அனுப்பி விட்டுறாங்க. அதனால 3 பேரும் சந்தோஷமா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து அந்த தங்கத்தை வாங்குறதுக்காக வந்தவரை ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அவரு அந்த தங்கத்தை நல்லா செக் பண்ணி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தொடர்ந்து தங்கத்தை கடத்தி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரர்கள் ஆயிடலாம்னு அவங்க கனவு கண்டுட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் ஒரு லேடி செக்யூரிட்டி அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா அவங்க 3 பேரையும் பத்தி யாரோ தகவல் கொடுத்துப்பாங்க. உடனே அவங்க 3 பேரையும் விசாரிக்கிறதுக்காக தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க பேக்ல இருந்த சாக்லேட்டையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல ஆனி மட்டும் பதட்டப்படாம இருக்கா. உடனே ஒரு ஆபீசர் அந்த சாக்லேட்டை எடுத்து கடிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள தங்கம் இருக்காது. இது எல்லாம் அவங்களோட பிளானா தான் இருக்கும். உடனே அந்த ஆபீசர் கோபத்துல எல்லா சாக்லேட்டையும் உடைச்சு செக் பண்றாங்க. ஆனா எந்த தங்கமும் கிடைக்கல. ஆக்சுவலா அவங்க 3 பேரும் தகவல் கிடைச்சதும் அவங்க கிட்ட இருந்த எல்லா தங்கத்தையும் பிளைட்ல இருந்த ஏர் கண்டிஷனிங் பேனலுக்குள்ள சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்காததால போலீஸ் அவங்கள விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரட்டா விசாரிச்சதுல அவங்கள மாட்டி விட்டது அவங்களோட சொந்த பாஸ் தான் தெரிய வருது. அவர் தான் இந்த கடத்தல் கும்பலோட மூளையா இருந்துப்பாரு. உடனே தங்களை பலிகிடாவா மாத்தின பாஸ பழி வாங்க முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட் அந்த பாஸ் நடத்தின ஒரு பார்ட்டியில 3 பேரும் கலந்துக்கிட்டு அவர் கவனிக்காத டைம்ல அவர் ரூமோட சாவிய ஒரு பொண்ணு திருடிடுறா. அந்த டைம்ல லிசா மானிட்டர் ரூமுக்கு போயிட்டு சிஸ்டத்துல வைரஸை ஏத்தி விட்டுறா. இதனால எல்லா சிசிடிவி கேமராக்கும் ஆஃப் ஆயிடுது. உடனே அவங்க 3 பேரும் அந்த கீயை வச்சு அவங்க பாஸோட ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருந்த $300 மில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை திருட பிளான் பண்றாங்க. ஆனா அங்க இருந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் எம்டியா இருக்குது. இதனால அவரு அவங்களை ஏமாத்திட்டு அந்த தங்கத்தை அவரோட பிரைவேட் ஜெட்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறாங்க. உடனே 3 பேரும் அவங்களோட ஐடியா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவரோட பிரைவேட் ஜெட்டுக்குள்ள நுழையாங்க. அதுக்கப்புறம் அவர் குடிக்கிற ட்ரிங்க்ல மயக்க மருந்தையும் கலந்துடுறாங்க. அதை குடிச்ச உடனே அவரும் மயங்கிடுறாரு. உடனே அவங்க கேபினுக்குள்ள போயிட்டு அங்க இருந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது எல்லாத்துக்குள்ளயும் தங்கம் இருக்குது. உடனே அவங்க 3 பேரும் 3 சூட்கேஸ் தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அலாரம் பட்டனை பிரஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாஸ் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்ச டைம்ல போலீஸும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. அப்போ அங்க இருந்த சூட்கேஸ்ல தங்கத்தை பார்த்ததும் அதை கடத்த குற்றத்துக்காக போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில அந்த 3 பேரும் அவங்க நினைச்ச மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா கோடீஸ்வரர்கள் ஆயிடுறாங்க.